அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. நிச்சயமாக இதை ஒரு சின்ன முடிவாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, 1த்துக்கு 1000 முறை யோசித்து எடுங்க. ஏன்னா நீங்கள் அதை நினச்சிட்ருப்பீங்க, அது ரொம்பவே பெரிய விஷயம், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. முருகனுக்கு எல்லாமே சாதாரண விஷயம்தாங்க. இது நடக்காது, முடியாது அப்படின்னு நீங்கள் இல்லை, நம்ம நினச்சா கூட அவருக்கு என்னென்னா, இவ்வளோ தானடா உனக்கு பிரச்சனை, வீடு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நம்மளும் நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுறோம், ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுறோம். இந்த டைமுக்கு இது நடக்கலைன்னா அடுத்த நிமிஷம் முருகனே இல்லை, என்ன முருகன் எனக்கிட்ட மட்டும் நீ பேச மாட்டுற, இது எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் இது கேட்டது ஒரு சாதாரண விஷயம் தானே. அவங்களுக்கெல்லாம் அது பண்ணுற, இவங்களுக்கெல்லாம் இது பண்ணுற, அப்படி எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குங்க. இந்த காணொலி பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவும் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் குழந்தை இருக்கும், மேரேஜோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும், குடும்ப பிரச்சனை. ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு தீர்வு. என்ன தான் மனசில் 1000 பிரச்சனை மனசில் இருந்தாலும், மனிதர்களோட வாழ்க்கையிலேயே இந்த காலையிலேருந்து இது வரைக்கும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், அந்த உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் இவர் கூடயே இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாக இடியே விழுற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. இருந்தாலுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணணுமோ, இவருக்காக நான் என்ன பண்ணணுமோ, இவரை பார்த்தாலே போதும் எனக்கு எல்லா பிரச்சனையும். ஆனால் இது கண்டிப்பாக இது நான் என்னால் என்னையே நம்ப முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் இது நடக்காத நானே நம்பியிருக்கேன். ஆனால் இவர் பக்கத்துலேயே நான் இருப்பேன், ஆனால் அந்த விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ முருகனை பற்றி சொல்லணுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் இது அந்த நம்ம யோசிக்கிறத விட இவர் யோசிக்கிற தன்மையை ஒரே இடத்துல நின்று செயல்படுத்துகிற திறன் இவருக்கு இருக்குது. முருக பக்தர்களே, எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், குழந்தை இல்லைன்னு பயப்படாதீங்க. ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிடும். கூடிய விரைவில் நீங்களே அதை சொல்லுவீங்க, எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். தலைவன்